தமிழர்களுடைய கல்வி உரிமையை மோடி அரசு பறிக்கிறது. மாணவ சமூகம் வீதியில் இறங்க வேண்டும். மோடி அரசுக்கு எதிராக அண்ணாமலை போன்ற பாரதிய ஜனதா கட்சி கும்பலுக்கு எதிராக வீதியில் இறங்கணும். இங்கே தமிழ்நாட்டில் நம்மளுடைய கல்வி உரிமையை பறிக்கிறான். அந்த கல்விக் கொள்கை நீ ஏற்றுக்கல அப்படின்னா உனக்கு நான் மானியம் தர மாட்டேன், பணம் தர மாட்டேன், வரியில பங்கீடு தர மாட்டேன், நீ பல்கலைக்கழகம் நடத்துறதுக்கு சம்பளம் தர மாட்டேன், இத்தனையும் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு மோடி அரசு சொல்லியிருக்கிறது. அயோக்கியத்தனமான மசோதா. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு பதில் சொல்லணும். அண்ணாமலை சீமானுக்கு வக்காலத்து வாங்குறலாம் அப்புறம் இருக்கட்டும். யூஜிசி தேர்வில், யூஜிசியினுடைய முறைகளிலே, பல்கலைக்கழக உரிமையிலே, கல்லூரி உரிமையிலே மோடி சர்க்கார் கை வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டு மாணவருடைய உரிமையில கை வைத்திருக்கிறது. அண்ணாமலை எதனும் பதில் பேசுவாரா? இதுவரைக்கும் ஒரு பிஜேபிக்காரங்க கூட மோடி அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை. இந்த சமயத்தை, இந்த பிரச்சனை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அவர் பெரியார் குறித்து கொச்சையாக, பெரியார் சொல்லாததையெல்லாம் அவர் பரப்பிக்கிட்டு இருக்கிறார். தமிழ் தேசியத்தையும் அவர் தெரியாதுங்க, எதுவுமே அவருக்கு எந்த கருத்திலும் தெரியாது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஆளுநருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆளுநருடைய அடியாளாக சீமான் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்படி நான் யாராவது நம்பிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்கள் கருத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். சீமான தமிழ் தேசியவாதியாக பார்க்க வேண்டாம். அது இந்திய அரசிற்கு எடுபடி வேலை செய்யக்கூடிய, மோடி அரசுக்கு எடுபடி வேலை செய்யக்கூடிய ஆளுநரின் அடிமையாகத்தான் சீமான். இல்லைங்க, அண்ணாமலையும் திரு சீமானும் வேறு வேறு நபர்கள் அல்ல. இரண்டு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரே உருவம் தான் அது. இரண்டு பேருமே பொய் சொல்லக்கூடியவர்கள். இரண்டு பேருக்கும் இப்போ என்னன்னா, மோடி அரசுடைய இந்த கல்விக் கொள்கைக்கு எதிரான அந்த தமிழ்நாட்டினுடைய எழுச்சியை மடைமாற்ற வேண்டும் என்று இரண்டு பேரும் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சீமானுடைய அயோக்கியத்தனமே அதான். தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய மோடியை பாதுகாக்கின்ற விதமாக சீமான் உளறி திரிகின்றார். ஆக சீமானுடைய இந்த மடைமாற்று முயற்சிக்காக நாங்கள் ஒருவரும் இடம் தரப்போவதில்லை. மோடி அரசுக்கு எதிரான எங்கள் போராட்டம் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படும் என்பதை சொல்லிக் கொள்கின்றோம். மோடி அரசு தமிழ்நாட்டினுடைய கல்லூரி பல்கலைக்கழகங்களினுடைய உரிமைகள் மீது கை வைத்திருக்கிறார்கள். இங்கே பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிப்பதற்கான உரிமையில் மாநில அரசுக்கு இடம் கிடையாது என்கின்ற வகையில் மாநில அரசினுடைய உரிமையை மோடி அரசு பறித்திருக்கிறது. துணைவேந்தராக வரக்கூடியவர்களுக்கென்று கல்வி தகுதியும் அனுபவ தகுதியும் இருப்பதையெல்லாம் நீக்கிவிட்டு தனக்கு விருப்பப்பட்டவர்களை நியமிக்கலாம் என்கின்ற வகையில் சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது. மாநில அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் ஆளுநரினுடைய தலையீட்டோடு அவர்களுக்கு தேவைப்படுபவரை அரசியல் நோக்கத்தின் அடிப்படையில் துணைவேந்தராக நியமிக்கக்கூடிய வகையில் இந்த சட்டம் திருத்தப்பட்டிருக்கிறது. மிக மோசமாக மோடி அரசினுடைய இந்துத்துவ கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களிலே கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் பட்டங்களை கொடுக்க முடியாது, அப்படிப்பட்ட பட்டங்கள் அளித்தால் அது செல்லாது என்று அராஜகமாக தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழக கல்லூரி உரிமைகள் மீது மோடி அரசு கை வைத்திருக்கிறது. கல்வி என்பது மாநில அரசும் ஒன்றிய அரசும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அதிகாரம் கொண்டது. ஒன்றிய அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது. மாநில அரசாங்கம் தான் இங்கே கல்லூரி நடத்துது, மாநில அரசாங்கம் தான் பல்கலைக்கழகம் நடத்துது, மாநில அரசாங்கம் தான் மானியம் கொடுக்கிறது, மாநில அரசாங்கம் தான் பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது, இடஒதுக்கீடு முறையை மாநில அரசு தான் நடைமுறைப்படுத்துகிறது. ஆக மாநிலத்தை சார்ந்த எங்களது மக்கள் படிப்பதற்காக கட்டப்பட்ட பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளிலே டெல்லியிலிருந்து ஒருத்தன் நான் தான் துணைவேந்தன் உட்காந்துக்குவேன் அப்படின்னு முடிவெடுக்கலாம். அவர்களுடைய கொள்கையை நாம் ஏற்றுக்கல, மாநிலம் ஏற்றுக்கலைன்னா நாம் கொடுக்குற பட்டமே கிடையாது, இந்த பட்டங்களுக்கெல்லாம் அனுமதி ரத்து செய்யப்படும் அராஜகமாக மோடி அரசு சொல்லுகிறது. இது மாநில உரிமையை நசுக்குவதாக மட்டும் பார்க்கக்கூடாது, தமிழர்களுடைய கல்வி உரிமையை மோடி அரசு பறிக்கிறது. தமிழன் படிக்கக்கூடாது, தமிழனுடைய பள்ளிக்கூடங்கள் கல்விக்கூடங்கள் பல்கலைக்கழகங்கள்லாம் நாங்கள் கட்டுப்பாட்டில் ஆதிக்கத்தில் எடுத்துக்குவோம். இனி தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகத்துக்கு வடநாட்டிலிருந்து இந்தி கூடிய ஒருத்தன் துணைவேந்தரா உட்காருவான். அவன் சொல்கிறதெல்லாம் இங்கே கேட்கணும். அவன் மந்திரம் சொல்கிறது, தந்திரம் பண்ணுறது, வேதம் ஓதுறதுங்கிறத பல்கலைக்கழகத்தில் பண்ணுறத ஒரு வேலையாக மாற்றுவாப்பில். இதையெல்லாம் தமிழ்நாடு அனுமதிக்க முடியாது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்மளாம் வரி கொடுக்குறோம், நம்ம ஃபீஸ் கட்டுறோம், நம்ம மாணவர்கள் இடஒதுக்கீட்டில் போகிறார்கள், அவர்கள் தகுதியின் அடிப்படையில் பல்வேறு கல்வி எடுக்கிறாங்க. இந்த கல்லூரியும் பல்கலைக்கழகமும் டிகிரி கொடுக்கக்கூடாதுன்னு எப்படி டெல்லிக்காரன் சொல்ல முடியும்? டெல்லி அரசுக்கு எப்படி அந்த அதிகாரம் வந்தது? அரசியல் சாசனத்தில் அப்படிப்பட்ட அதிகாரமே இல்லை. ஆனால் டெல்லிக்காரன் நினைச்சானா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கல்லூரியும் பல்கலைக்கழகமும் சட்டம் கொடுக்கக்கூடாதுன்னு
அவன் வந்து ஒரு மசோதா கொண்டு வர்றதை எப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது? இது அடிப்படையில் தமிழ்நாடு இன்னைக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களினுடைய எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு தான் நீங்கள் முற்றுகை போராட்டத்தை நடத்துகிறோம். இன்றைக்கி இருக்க மாணவர்கள் 3 வருஷம் படிக்கிறாங்க, ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்க, லோன் வாங்கி படிக்கிறாங்க. 3 வருஷம் முடிஞ்ச உடனே டெல்லி அரசு என்ன சொல்ல போகுது? இந்த டிகிரியெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிடும். செல்லாது என்று சொன்னால் அந்த மாணவர்கள் ரோட்டில் வந்து நிற்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காகத்தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாணவர் சமூகம் இதை உணர்ந்து மாணவ சமூகம் வீதியில் இறங்க வேண்டும். மோடி அரசுக்கு எதிராக, அண்ணாமலை போன்ற பாரதிய ஜனதா கட்சி கும்பலுக்கு எதிராக வீதியில் இறங்கணும். இங்கே தமிழ்நாட்டில் நம்மளுடைய கல்வி உரிமையை பறிக்கிறான். நம்ம தமிழ்நாட்டினுடைய கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் கொடுத்த பாடத்தில் அவர் நடத்திய பரீட்சையில் பறித்து நாம் பட்டம் பெற்றிருக்கின்றோம். அதிகாரிகளாக உயர் பதவியில் போயிருக்கின்றோம். IAS அதிகாரிகளாக, IPS அதிகாரிகளாக, அமைச்சர்களாக, முதலமைச்சராக மாறி இருக்கிறோம். இப்போ இந்த கல்வியை நான் தடை செய்வேன். நான் சொல்லக்கூடிய கல்விக் கொள்கை நீ ஏற்றுக்கல, நான் சொல்லக்கூடிய இந்த இந்து மத சாஸ்திரத்தெல்லாம் வச்சு செய்யக்கூடிய அந்த கல்விக் கொள்கை நீ ஏற்றுக்கல அப்படின்னா உனக்கு வந்து நான் மானியம் தர மாட்டேன், பணம் தர மாட்டேன், வரியில பங்கீடு தர மாட்டேன், நீ பல்கலைக்கழகம் நடத்துறதுக்கு சம்பளம் தர மாட்டேன், இத்தனையும் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு மோடி அரசு சொல்லியிருக்கிறது. மிக மோசமாக இடஒதுக்கீடு என்பது இந்த பேராசிரியர்கள், இந்த துணை வேந்தர்கள் இந்த நியமனத்தில் இருக்காது. துணை வேந்தர் அவங்க இஷ்டத்துக்கு போட போகிறாங்க. எந்த ஊர்லேருந்து வர போகிறாங்க, ஒழுங்காக டிகிரி படித்தானா இல்லைன்னு எவனுக்கும் தெரியாது. ஏற்கனவே ஃபேக் டிகிரி வச்சிருக்காரு, முதல்ல பிரதமர் வச்சிருக்கிறாருன்னு இதுக்கு பல கேள்விகளை பேசி இதுவரைக்கும் நம்மளுக்கு பதில் இல்லை. பழைய கல்வி அமைச்சரே அவர் என்ன டிகிரியை முடிக்கலைங்கிறதும் தகவல்லாம் வெளியே வந்து அம்பலமாக இருக்கிறது. அப்போ இந்த தற்கொலை கூட்டம் தமிழர்களுடைய கல்வியை முடிவு செய்வதாக அவன் மசோதா கொண்டு வந்தால் எப்படி பொறுத்துட்டு இருக்கிறது? அவை தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்கள் இதை உணர்ந்து அவர்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கின்ற வகையில் போராட்டத்தில் இறங்க வேண்டும் என்று நாங்கள் அறைகோல் விடுக்கின்றோம். மாணவ சமூகம் இதற்கு மேலும் அமைதி காக்கக்கூடாது. உங்களுடைய உரிமை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய கல்வி, உங்களுடைய பெற்றோர்களினுடைய கனவுகளை தகர்க்கின்ற வகையில் மோடி சர்க்கார் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது. இது அயோக்கியத்தனமான மசோதா. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு பதில் சொல்லணும். அண்ணாமலை சீமானுக்கு வக்காலத்து வாங்குறலாம் அப்புறம் இருக்கட்டும். UGC தேர்வில், UGCயினுடைய முறைகளிலே, பல்கலைக்கழக உரிமையிலே, கல்லூரி இடையிலே மோடி சர்க்கார் கை வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டு மாணவருடைய உரிமையில கை வைத்திருக்கிறது. அண்ணாமலை எதனும் பதில் பேசுவாரா? அண்ணாமலை தமிழ்நாட்டில் இங்கே பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரியிலும் டிகிரி வாங்கிட்டு தான் IPS ஆனாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சட்டத்தை எங்கள் மீது மோடி சர்க்கார் திணிச்சிருக்கிறது. இது வரைக்கும் ஒரு பிஜேபிக்காரனும் பதில் சொல்லலை. இது வரைக்கும் ஒரு பிஜேபிக்காரன் கூட மோடி அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை. ஆகவே நாங்கள் மோடி அரசினுடைய கொள்கையை கண்டித்து இந்திய அரசினுடைய அலுவலகமாக இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனை நாங்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகின்றோம். இனி வரும் காலத்தில் அனைத்து அமைப்புகளும் அழைத்து தமிழ்நாடு தழுவிய போராட்டமாக மாற்றுவோம். மாணவர்கள் பெருந்திரளாக போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று நாங்கள் இச்சமயத்தில் அறைகோல் விடுக்கின்றோம். இந்த போராட்டம் இப்பொழுது தொடக்க நிகழ்வாக நடந்திருக்கிறது. தொடர்ச்சியாக மேலதிகமான போராட்டங்கள் நடக்கும் என்பதை இச்சமயத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சீமான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே பெரியார் வந்து கண்டிச்சுட்டு வந்தாங்க. அவங்க பேசுறதெல்லாம் ஆதாரத்தோடு இருக்குன்னு சொல்லி பல்வேறு அவதூறு கருத்துக்களை பரப்புதான் சொல்றாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்றைக்கு மாணவன் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது. மோடி அரசனுடைய ஆளுநருடைய அகங்காரம், மோடி அரசினுடைய தமிழர் விரோத கொள்கையில் இந்த பிரச்சனை கொழுந்து விட்டு எரிகிறது. இப்பொழுது மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிடுச்சு. இந்த சமயத்தை இந்த பிரச்சனை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அவர் பெரியார் குறித்து கொச்சையாக, பெரியார் சொல்லாததையெல்லாம் அவர் வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறார். அது குறித்து நாங்கள் நாளை பத்திரிகையாளர் சந்திப்பில் விரிவாக பேச இருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை இந்த மசோதாவிற்கு எதிராக தமிழ்நாடு கிளர்ந்தெழ வேண்டும். கட்சி வேறுபாடு என்று எல்லாருமே போராட்ட களத்துக்கு வரணும். அந்த போராட்ட களத்தின் மூலமாக டெல்லி அரசுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதான் எங்களது கோரிக்கை. முக்கியமாக இப்போ நீங்கள் வந்து தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்திருக்கிறதால சொல்கிறேன். சீமான் பேசும்போது தமிழ் தேசிய அரசியலுக்கும் பெரியாருக்கு என்ன சம்மந்தம் கேட்குறாரு. நீங்களும் தமிழ் தேசியத்தில் இருக்கீங்க, அவர் கருத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ் தேசியத்துக்கு சீமானுக்கு எந்த தொடர்பு இல்லைங்க. அடிப்படையில் அவர் பேசுகிற தமிழ் தேசியமோ தமிழ் தேசியத்தின் எந்த கருத்தும் அவருக்கு தெரியாது. இதுவரைக்கும் தமிழ் தேசிய கருத்தில் அவர் எங்கேயுமே பேசினதில்லை. தமிழ் தேசியத்தையும் அவர் தெரியாதுங்க. எதுவுமே அவருக்கு வந்து எந்த கருத்திலும் தெரியாது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் ஆளுநருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆளுநருடைய அடியாளாக சீமான் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்படி யாராவது நம்பிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்கள் கருத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். தமிழ் தேசியம் என்றால் மேதகு பிரபாகரன், தோழர் தமிழரசன் ஆவணமாக எழுதி வச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு வரி கூட சீமான் படித்ததில்லை. ஒரு வரியை கூட சீமானால் சொல்ல முடிந்ததில்லை. 15 ஆண்டுகள் 16 ஆண்டுகளில்
தமிழ் தேசியம் குறித்து இதுவரை சீமான் வந்து எந்த விவாதத்தை நடத்தினதில்லை. அதனால் சீமானை தமிழ் தேசியவாதியாக பார்க்க வேண்டாம். அது வந்து இந்திய அரசிற்கு எடுபடி வேலை செய்யக்கூடிய, மோடி அரசுக்கு எடுபடி வேலை செய்யக்கூடிய ஆளுநரின் அடிமையாகத்தான் சீமான். எதிரெதிர் பேச்சுகளாக சீமானும் அண்ணாமலை இதுக்கு முன்னாடி பேசிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இந்த விவகாரத்தில் அண்ணாமலை அவர்களும் சீமானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இல்லைங்க, அண்ணாமலையும் திரு சீமானும் வேறு வேறு நபர்கள் அல்ல. 2 கட்சியில் இருக்கக்கூடிய ஒரே உருவம் தான் அது. 2 பேருமே பொய் சொல்லக்கூடியவர்கள். 2 பேருக்கும் இப்போ என்னன்னா, மோடி அரசுடைய இந்த கல்விக் கொள்கைக்கு எதிரான அந்த தமிழ்நாட்டினுடைய எழுச்சியை மடைமாற்ற வேண்டும் என்று 2 பேரும் சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இவங்களுடைய சீமானுடைய அயோக்கியத்தனமே. அதான் தமிழ்நாடு கல்வி உரிமை பாதிக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டில் மாணவர் எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கு. இனிமேல் டிகிரியே வராதுன்னு சொல்லிட்டான். பரீட்சை எழுதி செமஸ்டர் பாஸ் பண்ணி எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி செல்லுபடி ஆகாது என்று மோடி சர்க்கார் சொல்லியிருக்குது. அப்போ யாருக்கும் வந்து டிகிரி வந்து செல்லுபடி ஆகாத நிலைமை வந்ததுன்னா வேலையில் சேர முடியாது. அரசு வேலையிலே அரசு தேர்வுக்கு நுழைவுத் தேர்வில் எழுத முடியாது. அப்போ அரசு நுழைவுத் தேர்வில் எழுத முடியாது, வேலைக்கு செல்ல முடியாது, வெளிநாடு போக முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை மோடி சர்க்கார் கொடுத்துருக்கிறது. அது குறித்து சீமான் பேசுவதற்கு எந்த துணிச்சலும் கிடையாது. அதை புரிந்து கொள்வதற்கான எந்த வேலையும் அவர் செய்யலை. இதை மடைமாற்றுவதற்காக மோடியினுடைய கொள்கையை, தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய மோடியை பாதுகாக்கின்ற விதமாக சீமான் உளறித் திரிகின்றார். ஆக சீமானுடைய இந்த மடைமாற்று முயற்சிக்காக நாங்கள் ஒருவரும் இடம் தரப்போவதில்லை. மோடி அரசுக்கு எதிராக எங்கள் போராட்டம் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படும் என்பதை சொல்லிக் கொள்கின்றோம். திசை தான் திருப்புறார் மோடியும் அண்ணாமலை, திசை திருப்பார். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கல்விக் கொள்கையை பற்றி சீமான் என்ன செய்ய போறாரு? சீமான் தான் பேச போறாரா? இது கல்விக் கொள்கைக்கு எதிராக போராட போறாரா? அப்படி எந்த போராட்டத்தை அவர் நடத்தினதில்லை. மோடிக்கு எதிராக 12 ஆண்டுகளில் என்ன போராட்டத்தை நடத்திருக்க போறார்? 11 ஆண்டுகள் என்ன போராட்டம் நடத்திருக்காரு? இந்த போராட்டத்தை நடத்தினது கிடையாது. அதனால் அவர் மோடிக்கு ஆதரவாக இந்த கல்விக் கொள்கையில் மோடி அம்பலமாவதை தடுப்பதற்காக, ஆளுநர் அம்பலமாவதை தடுப்பதற்காக, அண்ணாமலை பாதுகாப்பதற்காக, மடைமாற்றுவதற்காக சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு மோடி இந்த மோடியை பாதுகாக்கின்ற விதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சீமானை குறித்தான பத்திரிகையாளர் சந்திப்பை நாளைக்கு நாங்கள் பத்திரிகையாளர் மன்றத்தில் வைத்திருக்கின்றோம். சீமானுடைய இந்த இழிவான பொய் பிரச்சாரத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து நாளை நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளிப்படுத்துவோம். சீமானுக்கு உரிய பதிலை நாளைக்கு நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்ல இருக்கின்றோம்.